வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கொடைக்கானல் போயிட்டு வந்த அனுபவத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காரை ரெடி பண்ணியாச்சு. மாலை போட்டு பூஜை போட்டு வீரவாண்டி மாரியம்மன் கோயிலேருந்து இப்போ கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி. ஓகே, இப்போ கொடைக்கானல் பாதி மலை ஏறியாச்சு. ஓரளவுக்கு நாங்கள் போகிறப்ப கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் காலையிலே நேரமாக கிளம்பிட்டோம். பக்கத்தில் வீரவாண்டி மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கவும் கூட்டம் பூரா அங்கே போயிடுச்சு. அதனால் நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஓகே, இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருவி இருக்குது. அந்த அருவியை பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாடி நிறையா விதவிதமாக இருக்குது, பொம்மைகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் நிறையா இருக்குது. முட்டை போண்டாவெலாம் போட்டாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கு. ஓகே, கிளாஸ் வேணுன்னாங்க. கிளாஸ் வேணுன்னா விதவிதமாக இருக்குது. செல்ஃபி எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த கிளைமேட்டில், அந்த கிளாஸை போட்டு எடுக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அருவி பக்கத்தில் போயிருக்கலாம். ஓகே, அவங்க கேட்டுக்கிட்டே இருக்க கண்ணாடியை வரும்போது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். வாங்க அருவி பக்கத்தில் போகலாம். அது எந்த அருவின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி நீர்வீழ்ச்சி பூங்கா அப்படின்னு இருக்குது என்ட்ரன்ஸ் வாயில். இப்போ உள்ளே போய்க்கலாம் வாங்க. ரோடு நல்லா ஃப்ரீயாகவே தான் இருக்குது. பூங்காக்குள்ளே வர்றதுக்கு எந்த ஃபீஸ் எல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். பூங்காண்டோம் நீங்கள் டிக்கெட் எடுக்க நினச்சிடாதீங்க, டிக்கெட்லாம் கிடையாது. வந்து அந்த அருவி வருது, நீர்வீழ்ச்சி வருது, அந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது அதுதான் போல். வானத்துலேருந்து வர்ற மாதிரி இருக்குது, பார்க்குறக்கு அழகாக இருக்குது. நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா வாட்ரு கம்மியாக தான் வந்தது. அதாவது மழை சீசன் ஆரம்பிக்கலாட்டிருக்குது. அதனால் மீடியமாகவே வந்துச்சு. நல்லா ரசிக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த அழகை. பாருங்கள், தண்ணியெலாம் அப்படியே நல்லா தெளிவாக இருக்குது. அப்படியே காற்று பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே அந்த குழு குழுன்ற அந்த காற்றை உணர முடியுங்க வந்தீங்கன்னாக்க. நீங்கள் 50,000 ரூபா போட்டு ஏசி வாங்கி அந்த அணிவிக்கிறத விட இங்கே வந்தீங்கன்னாக்கா ஃப்ரீயாகவே அந்த காற்றுக்குள்ளே நீங்கள் நல்லா சுவாசிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஃபி, அந்த ஒரு அழகான இயற்கை, அழகான அருவி அது பக்கத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு செல்ஃபி எடுக்கலாம். ஓகே, விதவிதமாக செல்ஃபி எடுத்தாச்சு. செல்ஃபி எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிளைமேட் ஜிவ்வுன்னு இருந்ததுக்கும் வெளியில் முட்டை போண்டா விற்றாங்க. முட்டை போண்டா வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அப்புறம் பாப்கார்ன் எல்லாமே விற்பாங்க. ஓகே, இப்போ கண்ணாடி வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. பலூன் சுடுறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பலூன் சுடலாம். கண்ணாடி வாங்கியாச்சு. நந்தினிக்கு ஒரு கண்ணாடி, எங்கள் அக்கா பொண்ணுக்கு ஒரு கண்ணாடி, 2 கண்ணாடி. என் மாப்பிள்ளைக்கு முட்டை போண்டாவே போதும்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அது என்னன்னு கேட்பேன். ஓகே, நீங்களும் வந்தீங்கன்னா அந்த கண்ணாடியை வாங்கிக்கோங்க. அவருக்கு ஒரு வருமானமாகும், உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இங்கே எங்கள் திரும்பு. அடுத்து என் மாப்பிள்ளை சாப்பிட்டான், போண்டா முடிஞ்சுது. அடுத்து நீ அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவான். பார்த்தீங்களா, கிளம்பிட்டான். இங்கே என்னமோ தொங்குதுன்னு போயிட்டான். உனக்கு என்ன வேணும்? பைனாக்குழலை பார்த்துட்டான். அது என்ன, அது சாப்பிட்டு முடிச்சாச்சுல, அப்போ நம்ம வேலையை காட்ட வேண்டியான். பைனாக்குழல் வேணும்னு கேட்குறான். ஓகே, எங்கள் மாமாவுக்கு வாங்குறவங்க பெருசாக வாங்கலான்னு சொல்கிறாரு. ஓகே, எல்லாம் தெரியுது போல். மாமா நல்லா பெரிய கிளாஸாக வேணும்னு சொல்லிட்டாரு. நம்ம சாப்பிட்றீங்க. ஓகே, இந்த மாதிரி கொடைக்கானல் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த அழகை ரசிக்கிறதுக்காக இந்த பைனாக்குழல் வாங்கியும் ரசிக்கலாம். பக்கத்தில் இருந்து பார்த்தா தூரத்தில் இருக்கிறத பக்கத்தில் பார்க்கணும். அதை தான் எங்கள் மாமா அப்படி சொல்கிறாரு. ஓகே, மாப்பிள்ளைக்கு ஒன்று பைனாக்குழல் வாங்கியாச்சு.
அடுத்து நம்ம மட்டும் என்னவா செல்லவே பிடிச்சிட்டு இருந்தால் போதுமா? நமக்கு ஏதாச்சும் வேணும்ல. நம்மளை மாமாட்ட ஏதாச்சும் கேப்பை வாங்கி தருவாரான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாமா நமக்காக என்னமாச்சும் வாங்கி தருவார்னு பார்த்தா கீ செயின் வாங்கியிருக்காரு. வாங்க அந்த கீ செயின் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. எடுக்கும் போதே கீழே விழுகுது ஒன்று. என்ன வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக்கு. அந்த கிளாக் சென்டரில் பார்த்தீங்கன்னா முள்ளுக்கு பதிலாக பைக்கே சுற்ற விட்ருக்காங்க. அந்த 12 மணி நேரத்துக்குள்ள அந்த பைக் உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கலாம் போல். ஓகே, நல்லா இருக்குது. அது மாமாவோட ஞாபகமாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொடைக்கானல் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. பசிக்குது, சாப்பிட வந்தோம் கடை வீதிக்குள்ளே. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா கேக்கு, சாக்லேட் பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாக்லேட்டுக்குள்ளே நம்ம ஏரியாவில் இல்லாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். வெளியே எடுத்தோம்னா மாறிடும். இங்கே அப்படி கிடையாது. ஊரே ஃப்ரிட்ஜு மாதிரி தான் இருக்குதுங்க பாருங்கள். சாக்லேட்லாம் அப்படியே ஓப்பனாகவே வச்சுருக்காங்க பாருங்கள் கிளாஸ்க்குள்ளே. இதே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இதுக்குள்ளெல்லாம் வைக்க கிடையாது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நாங்கள் வாங்கினோம். அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நல்லா முறுமுறுன்னு முறுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருக்குது. அதுவும் வேணால் நம்ம வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது. எல்லாமே ஹோல்சேல் ரேட்லேயும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு குளிரான இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படி இதை முறுமுறுன்னு வச்சு அப்பக்கப்பே ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மார்னிங் ரெடி பண்ணது தான் போல். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அப்படியே லைனில் கீழே வந்தீங்கன்னாக்க ஃப்ரூட்ஸ், அந்த மலையில் இருக்கிற என்ன ஃப்ரூட்ஸோ அத்தனை ஃப்ரூட்ஸுமே இருக்குது. எல்லாமே நேச்சுரலாக நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸ்நாக்ஸ் எடுத்தாச்சு. அடுத்து வாங்க அப்படியே உள்ளே போகலாம். பாருங்கள், ஆப்பிள், ப்ளம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு பார்க் இருக்குன்னாங்க. அங்கே ஃப்ளவர்லாம் இருக்குது. அங்கே போகலாம். இப்போ நம்ம போதும், நிறையா ஷாப்பிங் பண்ணியாச்சு, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. நீங்கள் வந்தால் மறக்காமல் இந்த பகுதியில் வந்து பாருங்கள். அந்த போட்டிங் ஹவுஸ்க்கு பக்கத்தில் தான் இந்த தெருவு இருக்குது. இந்த தெருவில் பார்த்திங்கன்னா 2-3 சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது. டிஃபன் ஐட்டம்லாம் நிறையா இருக்கும். நாங்கள்லாம் மத்தியானம் வந்தோம். மத்தியானமே பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஜெல்லி, கலர் கலர் ஜெல்லிலாம் இருந்துச்சு. எல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்குக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்கள், போட்டிங் ஹவுஸ்லாம் தெரியுதா? அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் அந்த கடையெல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் வந்து கார்லாம் நல்லா பார்க்கிங் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே காரை பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன். இவ்வளோ பிளேஸ் இங்கே இருக்கிறது தெரியல. ஒருவேளை நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்காத நம்ம சொல்லி அட்வான்ஸாக நான் முன்னாடி வர வழியிலேயும் நிப்பாட்டிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு ஐடியா ஷாப்பிங் பண்ணி முடித்து சாப்பிட்டாச்சு, காரை பார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட வேலை என்ன, பூங்காக்குள்ளே போகிறது தான். வாங்க அந்த பூங்காக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன ஃப்ளவர் இருக்குது, எப்படிலாம் என்ஜாய் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், போகிற வழியில் சொட்டு ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. அதை சொல்ல மறந்துட்டேன். அந்த போட்டிங் ஹவுஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் கடை, நிறையா கடை இருக்குது. அதில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஹோட்டலு, அப்புறமா பார்த்திங்கன்னா டீ காஃபி, அப்புறம் சொட்டு ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்குது. ட்ரெஸ் எல்லாமும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பொம்மை குட்டி மாதிரியே இருக்குது அந்த ட்ரெஸ் எல்லாமும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கு பக்கத்தில் வந்தாச்சு. வாங்க டிக்கெட் எடுக்கணும். இந்த பார்க் ஃப்ரீ கிடையாது.
நம்ம வெள்ளி நீர்வீழ்ச்சி மாதிரி ஃப்ரீலாம் கிடையாது, இது வந்து காசு. வாங்க அந்த டிக்கெட்டு எவ்வளோன்னு அந்த கவுண்டரில் போய் பார்க்கலாம் வாங்க. டிக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். பக்கத்தில் போயாச்சு. என்ட்ரன்ஸு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. ஓகே, டிக்கெட் அங்கே இருக்குது. வாங்க அங்கே போய் டிக்கெட் எடுக்கலாம். யாருக்கு எவ்வளோன்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். சிறுவர், பெரியவர், அப்புறம் கேமராவுக்கு 50 ரூபா, வீடியோவுக்கு 100 ரூபா. பார்த்துக்கிட்டிங்களா? வந்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பெரியவருக்கு 30 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. ஓகே, டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சதுமே பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ளவர் தான். என்ட்ரன்ஸு நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி வெல்கமே போட்டிருக்குது பாருங்கள். ஃப்ளவர் இல்லாமல் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. செல்ஃபி கூட எடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. எந்த கவலையுமே இல்லாமல் ஒரே என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. பார்க்குற இடம் பூராமல் அவ்வளவு புதுசாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. அதை விட மெயின் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய அழகான ஒரு இடத்த இத்தனை நாள் நான் பார்க்காம இருக்கிறது ஏதோ ஒரு நேரம் தான் நினச்சிக்கணும். இப்போ பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துருச்சு. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சப்போ கொடைக்கானல் வந்து பாருங்கள், முடிஞ்சால் பாருங்கள். நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. வந்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்டே பண்ணி பார்க்கணும், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து சீக்கிரமாக போகணும், இன்னொரு டைம் ஆக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா 1 டே மட்டும்தான் இருந்தோம். அதனால் ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ண முடியல. வர்ற அப்படின்னு தான் நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. எல்லா வசதியுமே இருக்குது அங்கே. எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் நாங்கள் 1 டே மட்டும்தான் அதை சுற்றி பார்க்க வேண்டிய நேரம் ஆகிப்போச்சு. அதனால் சீக்கிரம் எல்லா பக்கமே போயிட்டு வந்துட்டோம். எல்லாமே நம்ம இப்போ ஒரு படத்தை முழுசாக பார்க்குறப்படி இருக்குது, நம்ம ட்ரைலர் பார்க்குறப்ப அது மாதிரி ட்ரைலர் பார்க்குற மாதிரி தாங்க வந்தோம். அதுவே நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. செல்ஃபி இல்லாமல் உள்ளுக்குள்ளே போய் சூப்பராக எடுக்கலாம். ஓகே நண்பர்களே.